வணக்கம். பேரூராட்சி இயக்குனர் ஊழல்வாதிகளை களையெடுப்பாரா? கடந்த 2006 முதல் தமிழக பேரூராட்சி நிர்வாகம் என்பது ஊழலுக்கு என்றே நேர்ந்து விட்டார்கள். காரணம், இந்த துறையில் எம்பி நிர்மலா, ராஜேந்திர ரத்னு, கிரண் குர்லா போன்ற நேர்மையான இயக்குனர்கள் பணியாற்றினார்கள். இதே துறையில் ராஜேஷ், மகரபூஷணம், ராஜேந்திரன், செல்வராஜ், பழனிசாமி போன்றோர்கள் மாவட்ட ஏடிக்களிடம் மாதா மாதம் 2 லட்சம் ரூபாயும், ஏஇக்களிடம் 1 லட்சம் ரூபாயும் வாங்கி வந்தார்கள். இதுபோக ஜாசஸ் கிளீன் செய்வது, ரிட்டையர்மெண்ட், மொட்டை பெட்டிஷன் இப்படி அப்படி என்று தனி வசூல் வேறு கதை. இதுபோக மலையமான் மூலமாக கன்சல்டன்சி என்ற பெயரில் திடக்கழிவு மேலாண்மை பூங்கா, அனிமட்டஸ் குளோரின் லிக்விட் என தனி பில் போட்டு கோடிகளை ஏப்பமிடுவதில் ஏடிகளான மாஹிம், துவாரகா நாசிங், வில்லியம் ஏசுதாஸ், விஜயலட்சுமி ஊழல் பணத்தில் கோடிகளில் மிதக்கிறார்கள். இந்த ஏடிக்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் வழக்கும் உள்ளது. இதேபோல் ஏஇக்களான பாண்டியராஜன், மேனகா, திருச்செல்வம், வரதராஜன், கணேசன் ஆகியோர்கள் 35% மட்டுமே பணிகள் செய்கிறார்கள். இது குறித்து விவரமாக கேட்க வேண்டுமானால் கணேசமூர்த்தி இஇயிடமும் சேது ஜேஇயிடமும் ரகசியமாக விசாரித்தால் பல ஊழல் சடுகுடுகள் வெளிச்சத்தில் வரும். ஆகவே புதியதாக வந்துள்ள இயக்குனர் அவர்கள் மேற்கண்ட ஊழல் பேர்வழிகளின் ஊர்களில் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.